மாணவ செல்வங்களே, இதே போன்று சிரித்துக்கொண்டே வேலைக்கு செல்ல வேண்டுமா? வாரீர் ஈஸ்வர் ஆர்மி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டர். எங்களிடம் ஆர்மி, போலீஸ், எஸ்எஸ்டி கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப், கோஸ்ட் கார்டு போன்ற அனைத்து துறைகளுக்கும் ட்ரைனிங் நடைபெற்று கொண்டுள்ளது. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அத்தலகுண்டில் உள்ள சென்றாய பெருமாள் கோயிலில் எப்படின்னா ஸ்டெப்ஸை சேர்த்துக்கிருக்கோம். இப்போ உடனே எடுத்து சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, கீழேருந்து 570 படிக்கட்டு இருக்குது, மேலே வரை உடனே விரட்டி விட்டுட்டு நாங்கள் உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு முறுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டோம். சரிங்களா? எங்களோட எய்ம் மண்டபம் டு மண்டபம் 10 மண்டபம் இருக்குது. ஒரு மண்டபத்துலேருந்து ஒரு மண்டபம் போவோம், அங்கே ஸ்கிப்பிங் பண்ணுவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ரிலாக்ஸ் மீன்ஸ் ஸ்கிப்பிங் தான். ஒரு 20 ஸ்கிப்பிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மண்டபம் மூவ், ஃபயர் அண்ட் மூவ் மாதிரி இந்த இதில் நின்றுட்டோமா திருப்பி நெக்ஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மோட்டிவ் ஆகும், அவனுக்கு பண்ணணும்னு தோணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் மண்டபமும் 2 மண்டபம், அதுக்கடுத்து என்ன செய்வோம், கண்டினியூவாக 3 மண்டபம் அதே மாதிரி ஏற்றுவோம். சரிங்களா? ட்ரைனிங் தொன்று தொட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப எப்படின்னா ரிசல்ட் வரும். ஸ்டூடெண்ட்டை கஷ்டப்படுத்துறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியானதில்லை. ஃப்ரெண்டோட பேக்ரவுண்ட் நின்றுக்கிட்டே நம்ம பண்ணலாம். சரிங்களா? எங்கள் கூட ஏறி வா. படிக்கட்டு இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்டினியூ மேலேருந்து கீழே வர ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி வருவோம். ஏன் எந்த காரணத்தினாலும் பார்த்தீங்கன்னா இறங்குறப்பதே லோடு வந்தால் பார்த்தீங்களா கூட தள்ளிக்கிட்டே போயிடலாம். ஃபுல் ஸ்டூடெண்ட்டை தள்ளிட்டு போயிட்டு அவனை கீழே வரை கொண்டு போய் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் எங்களோட ஸ்டைல். மேலே அப் அண்ட் டவுன் ஸ்டூடெண்ட் கூட இருப்போம். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மண்டபமாக ஏற போகிறோம். வாங்க எப்படி ஏறுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. சரிங்களா? இது எப்படி அவங்க துட்டு வாங்கி சாப்பிட்றதுல என்னோட எய்ம் என்னன்னா அவனை எப்படினாலும் பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டெப்பு எப்படின்னா ஜாலியாக வரைக்கும் பார்த்து டூர் போகும். நீங்கள் வரீங்களா? சவுண்ட் எப்படிங்க இந்த கட்டணம் முடிக்க ரெடியா ரெடியா ஸ்டாப் 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 கம் பேக். அந்த ஒரு நாள் சவுண்ட் கேமரே சார் சவுண்ட் கேட்டா சார் ஒரு சவுண்ட் எப்படிங்க ரெடியா வேறப்பா இது ஏன் அவனை கேட்டே அப்படின்னா தன்னோட ஜோஸ் ஒன்று அப் பண்ணுற காடி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இன்றைக்கி பேசிக் ஒரு வருஷம் கழிச்சு வந்ததுனால எப்படின்னா பசங்களுக்கு புது பசங்க இப்போ எப்படின்னா ஆர்மி அக்னிவீர் சீலுக்கு ட்ரைனிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க, ரிசல்ட்டை கையிலே கொடுத்து அனுப்புவோம். கஷ்டம் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா கஷ்டப்படுத்தாமல் உங்களுடைய ஜாலியாக இருந்துச்சுங்க ரிசல்ட் எப்படி கொடுக்க முடியும்? என்னோட ஸ்டூடெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா 1600 மீட்டர் எப்படின்னா ஒரு 5-10 ஓரப்போ ஈஸியாக ஓடணும். ஓடி முடிச்சு போய் பவுல் ஷர்ட் ஆகிடுச்சுப்பா திருப்பி ஓடிப்பா ஓடிக்கிடுவோம். அந்த அளவு தெனாவட்டை கொடுத்து அனுப்புவோம். சரிங்களா? அதனால் எப்படின்னா ட்ரைனிங் உங்களுக்கு போகிறதே தெரியாமல் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சு செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கால் நொண்டி. சரிங்களா? ஜாலியாக எப்படின்னா 20 பவுண்ட்ஸ் காண்டி 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதா அவனே? ரெடியா? ரெடி மூவ். எல்லாமே லெஃப்ட் சூப்பர். கவுண்டிங் 1 2 3 4 மேலே வரையா ஜம்ப் ஒன்லி ஜம்ப் மட்டும் ஸ்டாண்டிங் ஜம்ப் கொடுக்க போகிறோம். இந்த இடத்த எனக்கு வயசுக்கு 44 ஆச்சு. சரிங்களா? இந்த இடத்த ஈஸியாக ஜம்ப் பண்ணு. கண்டினியூ பாரு. இங்கேருந்து ஜம்ப் ரெடி 1 2 3 4 5. ஸ்டாண்டிங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாவே ரன்னிங் இம்ப்ரூவ் நல்லா இருக்கும். ஓகே. ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஜம்ப். இந்த பொசிஷனில் உட்காண்டாங்களா ஜாலியாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பார்த்தீங்கன்னா ஐனிங் ஸ்கோர் ஃபுல்லாக. ஏன்னா இப்போ 300 கொடுத்த டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஒரே டயத்தில் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணுறது எங்களோட பழக்கம். சரிங்களா? ரெடியாண்ணா? சவுண்டே இல்லை.
ஏன் ஜோடியோட பண்ண சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும். குரூப் ஒர்க் பெஸ்ட் ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. ஜாலியாக வந்துட்டு எப்படின்னா நாங்கள் டூர் வந்தோம், சுற்றி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. மண்டபம்லாம் வந்து எத்தனை செங்கல் எத்தனை படிக்கட்டு எல்லாம் எண்ணி பார்க்க சொன்னோம், எண்ணி பார்த்தாச்சு. நாங்கள் அடுத்து வந்து எப்படின்னா எத்தனை கல்லுன்னு நினைப்போம். நீங்களும் வர்றாருந்தா வரலாம், உங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த ஒரு இது இல்லை. இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுறப்பலாம் வந்து ஃப்ரீயாக தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். சரிங்களா? ஓகே. என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து எப்படின்னா ட்ரைனிங் முடிஞ்சு எப்படி கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக தான் கேட்கப்படுது. ஓகே, புரிஞ்சுங்க. ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுண்ணா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. தெரிஞ்சு வந்து எப்பயுமே வந்துட்டு எப்படின்னா நம்ம ரன்னிங் ஆனது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ரவுண்ட் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படின்னா மூச்சு பயமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எப்படின்னா உடம்பு சூடு பண்ணால் மோடாச்சு. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் சூப்பராக இருக்கும். தேர்ட் ரவுண்ட் முடிய போகிறப்ப வந்துட்டு எப்படின்னா நல்லா ட்ரைனிங் பண்ணி என்ன சொல்லுவீங்க, முன்னாடி வரேன் தம்பி ஏன்னா பின்னாடி இருக்கப்பா நாங்கள் முன்னாடி வரோன்னு சொல்லுவோம். ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களே பின்னாடி வருவீங்க. நீங்கள் முன்னாடி போகணுமா, எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க. சரிங்களா? எங்கூட ஏன் கூட எனக்கு வயசு இப்போ 44 ஆச்சு. என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு இருந்து 44 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? என் கூட ஓடுங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் அழகாக பிடிக்கலாம். ஓகே. இவரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும், நல்லா ஃபிட்டாக இருக்காரு, நல்லா ஓடுவார். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்காரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மனசில் ஆசை இல்லை, ஆசை வைக்கணும். இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்கள், இவரை பறக்க விடுவோம். சரிங்களா? பறக்க விட மீன்ஸ்னா வீட்டுக்கு ஓட வைக்கிறது இல்லை. ட்ரைனிங்கில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வைப்பேன். ஏன் நான் வந்துட்டு எப்படின்னா அவனை பேசி மோட்டிவ் பேசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து அவ்வளோ ஈஸியாக கொண்டு போகும். சரிங்களா? எவ்வளோ இந்த வெயிட்டு 101 பேப்பருங்க, 90 கிலோ இருக்கார். சரிங்களா? என்ன வெயிட் குறைவார். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சேர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் என்ன இருந்தால் கமெண்டில் கொடுங்க, ரிப்ளை கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் வேலைக்கு போக ரெடியாக. தேங்க்யூ.